தாய்மாமா சீரியல இனி அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனா பார்க்கலாம் வாங்க. இனி வரப்போற எபிசோடுல பூங்குடி நினைச்ச மாதிரியே அழகர் பூங்குடியை கல்யாணம் பண்ண போறாரு. ஆனா அழகருக்கு தான் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தான் பூங்குடி செஞ்சிருக்கா அப்படின்னு கூட நினைக்காம, சரி இவளுக்கு வேற வழி இல்லாமல் வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கல்யாணம் பண்ணாலும் பூங்கொடி ஒரு திட்டத்தோட தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அது என்ன திட்டம் அப்படின்றத படிச்சா பார்க்கலாம் வாங்க. தன்னோட அப்பாவான மஞ்சமலக்கையை வெட்டுனதும் இல்லாமல் இத்தனை வருஷ காலமும் நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு வச்சுட்டாரு மாயாண்டி. அப்போது இந்த இடத்துல அழகர் தனக்கு பண்ண துரோகத்துக்கும் ரெண்டாவது தன்னோட அப்பாவை அசிங்கப்படுத்தினதுக்காக அழகர் பண்ண காரியத்துக்கும் அழகருக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் பத்தாது, அழகரோட அப்பாவான மாயாண்டியும் மாயாண்டி குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துறது தான் நம்ம அப்பா இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு பதிலடியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் பூங்கொடி அந்த வீட்டுக்கே மருமகளாக போக போகிறாங்க. இது தெரியாத மாயாண்டி தான் நினச்ச மாதிரியே தன்னோட தங்கச்சி மக தனக்கு மருமகளாக வரப்போகிறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இத்தனை காலமாக நினச்சிருந்தது இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே மாயாண்டி சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சியும் தன் அண்ணன் கொடுத்த வாக்கை இப்போ நிறைவேற்றுறதுக்கான காலமும் வந்துருச்சு. தன் அண்ணன் வீட்டிலே தன்னோட பொண்ணையும் கொடுத்து இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறா. நம்மளோட அண்ணன் குடும்பத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இன்னும் நீண்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதுபடியே இவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் நடந்துருது. இப்போ பேச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பூங்கொடிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த பருப்பில் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இனிமேல் அங்கே போனதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பூங்கொடியும் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. ஏன்னா நம்ம இங்கே எதுவும் பேசக்கூடாது, மாயாண்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கிற பூங்கொடி இப்போ மாயாண்டி சரி கல்யாணம்லாம் ஆயிடுச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அங்கே பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, ஆமாப்பா கல்யாணம் முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாவம் நந்தினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட அம்மா கிட்ட என்னம்மா மாமா என்ன கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது துடிக்கிறாங்க. அப்போவும் நந்தினியோட அம்மா அழாதம்மா எல்லாமே நேரம், என்ன செய்கிறது, அவங்க தலையில் இப்படி தான் இருக்குன்னு நினச்சா என்ன பண்ணுறது, நீ மனசு தளர விடாத நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னாலும் நந்தினியால் தாங்க முடியலை. நந்தினியை அழுதுகிட்டு இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மாமாவுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இனி இதுக்கு மேலே நம்ம உயிர் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வீட்டுக்கு வேகமாக கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. நந்தினியோட அம்மாவும் பின்னாடியே பின்தொடர்ந்து நந்தினி நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா மாயாண்டி பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தன்னோட மகள்கிட்ட ஆமாம் நீ தான் ஆழத்தி எடுக்கணும், நீ தானே நாத்தன முறையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வேமா போமா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரிங்கப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த இடத்துல தான் வீட்டு வாசலில் பூங்கொடியும் அழகரும் நிற்கிறாங்க. என்னவ பார்த்துக்கிட்டே நிற்கிற, போமா ஆரத்தி எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்ல இந்த வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தியை கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் ஆரத்தி எடுக்கும்போது பூங்கொடி அந்த ஆரத்தி எடுத்து தட்டியும் விட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த குடும்பத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன அழகர் தூக்கிட்டு போனா அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். நான் இந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக மட்டுமே இங்கே வந்திருக்கேன். ஏன்னா உங்களால் உங்கள் குடும்பத்தால் நாங்கள் இழந்தது ரொம்பவே அதிகம். என் அப்பாவோட கை போனது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கஷ்டத்துலேயே இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அவமானப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கும் உங்கள் பையனும் அசிங்கப்படுத்தி எங்கள் அப்பாவை தலைக்குனிய வச்சுட்டா. அவன் நினச்ச மாதிரியே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான் அப்படின்னு கர்வத்தில் இருப்பான். எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துகிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அழகரை விட்டு வைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அதுக்காக தான் இவனை கல்யாணம் பண்ணி கூட இருந்தே அவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா கையை வெட்டி இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தின மாயாண்டியான உங்களையும் நான் கஷ்டப்படுத்துவேன். இந்த குடும்பத்துக்கு நான் வந்திருக்கதே இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி தான் என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிடாங்க. இதை கேட்ட மீனாட்சியும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கவலைப்பட்டு அழுகுறாங்க. அப்போ தான் மாயாண்டி அழுகாத மீனாட்சி எல்லாமே சரியாக போகும், பூங்கொடி சின்ன பிள்ளை விவரம் தெரியாமல் பேசுது, நம்ம தான் பெரியவங்க இருந்து பார்த்து பக்குவமாக நடத்துறதுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும், அவள் மனசில் இருக்கிற விஷத்தை போக்க வேண்டியது நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கொஞ்சம்
புத்திமதி சொல்கிறாங்க மீனாட்சி கிட்ட. அப்போ மீனாட்சி நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரியா அழகரே, இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே எனக்கு புரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. என்னால் எதுவுமே நம்ப முடியலை, நம்பாமே இருக்க முடியல. இனி உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழகரு, இனிமேலாவது நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சு செயல்பட ஆரம்பிச்சுக்கோ. இனி இவகிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துக்கோ. இனி வரப்போகிற கஷ்டங்களை சமாளிக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அழகர்கிட்ட சொல்லவும், அம்மா என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, வேற என்னையா செய்ய சொல்கிற, பெத்த தாய்க்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு கர்வப்பட்டுட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ நடந்துருச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கா மாயா ஆண்டி கிட்ட செம்புலி சொல்கிறாரு, என்ன செய்யா இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒன்று நினைக்க இப்படி நடந்துருச்சு. இப்போ பூங்கொடி வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது செய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் மாயாண்டி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு என்னோட தங்கச்சி மக எப்பவும் நல்ல தங்கமான குணத்தோடு தான் இருப்பாள். அவள் மனசில் நஞ்சு விதைக்கப்பட்டிருக்கு. அந்த நஞ்சை நம்ம பாசத்தை காமிச்சு அவங்க மனசில் இருக்கிற நஞ்சை எடுக்கணும். இனி எப்படி தான் நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் தங்கச்சி மகளை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச மாதிரியே என்னோட தங்கச்சி பொண்ணே என் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா. எனக்கு இந்த சந்தோஷமே எனக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான தைரியமும் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மாயாண்டி பேசுகிறாரு. அடுத்ததான் மஞ்சமலை தன்னோட பொண்ணை எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு திட்டம் போட்டு தான் கூட இருந்திருக்காரு. தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாரா? வீட்டு வாசல்ல இருந்துக்கிட்டு மாயாண்டி கிட்ட, மாயாண்டி, நீ நினைச்ச மாதிரியே என் பிள்ளை உனக்கு மருமகளாக வந்துட்டா மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத. அது கனவுல கூட நடக்காது. என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கானா அதுக்கு காரண காரியத்தோட தான் வந்திருக்கா. இனி என் பொண்ணு அவள் வேலையை பார்க்க போகிறா. உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் ஏன் பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை மாயாண்டிட்டு சொல்கிறாங்க. மாயாண்டியும், ஓ அப்படியா, பாரு மஞ்சமலை, என்னதான் இருந்தாலும் உனக்கு மகளாக இருந்திருக்கலாம், அதாவது என் பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இந்த வீட்டு மருமக, என்னோட மருமக, என் பையனுக்கு மனைவி ஆனதுக்கப்புறம் இனி ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் மக தங்கம், அப்படி இருக்கிற தங்கம் எப்படி அந்த தங்கத்தை உருகி எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மாயாண்டி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. அப்போ தான் மஞ்சமலையும், ஆத்தா பூங்கொடி, நீ நினச்ச மாதிரியே நீ கேட்ட மாதிரியே அப்பா உனக்கு இந்த வீட்டில் மருமகளாக ஆகணும் அப்படின்றத நீ கேட்டுக்கிட்ட மாதிரியே நான் செஞ்சு கொடுத்துட்டேன். ஆனால் அப்பாவை அசிங்கப்படுத்தினதுக்கு நீயும் அந்த குடும்பத்தை பழிவாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்டதுனால தான் நான் இவ்வளோ தூரமும் என்னோட கௌரவத்தை விட்டு கொடுத்து உனக்காக அப்பா நின்றுருக்கேன். நீ தான் பார்த்து இருந்துக்கிறணும், சூதானமாக இருந்துக்கோ, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் அப்பா ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல பூங்கொடி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட பொண்ணு, நான் எப்படி இருக்கணுன்றத நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, எனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. நான் இந்த குடும்பத்தை படுத்துகிற பாடில் என்னென்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூங்கொடி. பூங்கொடியும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனையை மாயாண்டியும் அழகரும் எப்படி சமாளிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நந்தினியும் இது நாள் வரைக்கும் அழகரை காதலிக்கிறத வீட்டில் தெரியாமல் வச்சுருந்தாங்க. ஆனாலும் இனிமேல் தெரியப்படுத்த போகிறதும் கிடையாது. இருந்தாலும் இந்த பூங்கொடியோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நந்தினி அழகருக்காக கண்டிப்பாக நம்ம காத்துட்டு இருக்கலாம். அழகர் நம்ம கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்க போறாங்க. இதுல நந்தினி அழகர் மற்றும் பூங்கொடி இவங்க 2 பேரையும் சேர விடக்கூடாது அப்படின்றதுக்காக நந்தினி என்னென்ன வேலைகள்லாம் பார்க்க போறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அழகருக்கும் பூங்கொடிக்கும் காதல் உருவாகுமா? பூங்கொடி மனமாற்றம் அடைவாங்களா? இதனால் பூங்கொடி மனசில் அழகர் மேலே காதல் உருவாகுமா? இருவருக்கும் இடையில் காதல் மலர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.